ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। நன்றி. பகவத்கீதை உண்மை உறவில் 13வது அத்தியாயம் இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும் 22வது ஸ்லோகம். திரும்ப சொல்லுங்க. புருஷ பிரகிருதி ஸ்தோஹி குங்தே பிரகிருதி ஜான் குணான் காரணம் குண சங்கோஸ்ய சதசத்யோனி ஜன்மஷு. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். இவ்வாறாக ஜட இயற்கையில் உள்ள உயிர்வாளி இயற்கையின் முக்குணங்களை அனுபவித்து கொண்டு வாழ்வின் வழிகளை பின்பற்றுகின்றான். இவை ஜட இயற்கையின் தொடர்பினால் ஏற்படுபவை. இவ்வாறு பல்வேறு இனங்களில் அவன் நன்மை தீமைகளை சந்திக்கின்றான். பொருளுரை. உயிர்வாளிகள் எவ்வாறு ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாற்றம் அடைகின்றனர் என்பதை பற்றி அறிந்து கொள்வதில் இந்த ஸ்லோகம் மிகவும் முக்கியமானதாகும். 2ஆம் அத்தியாயத்தில் ஆடையை ஒருவன் மாற்றிக்கொள்வது போல உயிர்வாளி ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாற்றம் அடைகின்றான் என்று விளக்கப்பட்டது. ஜடவாழ்வின் மீதான அவனது பற்றுதலே இந்த உடை மாற்றத்திற்கு காரணம். இந்த பொய்யான தோற்றத்தினால் அவன் கவரப்பட்டுள்ளவரை ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறுவதை அவன் தொடரத்தான் வேண்டும். ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான அவனது விருப்பத்தினால் அவன் இத்தகு விரும்பத்தகாத சூழ்நிலைகளில் வைக்கப்படுகின்றான். பௌதிக ஆசைகளின் காரணத்தினால் ஆத்மா சில சமயம் தேவனாக, சில சமயம் மனிதனாக, சில சமயம் மிருகமாக, சில சமயம் பறவையாக, சில சமயம் புழுவாக, சில சமயம் நீர்வாழியாக, சில சமயம் புனிதமான மனிதனாக, சில சமயம் பூச்சியாகவும் பிறக்கின்றான். இது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இவ்வெல்லா நிலைகளிலும் உயிர்வாளி தன்னையே தனது சூழ்நிலைகளின் தலைவனாக எண்ணிக்கொள்கின்றான். இருப்பினும் அவன் ஜட இயற்கையின் ஆதிக்கத்திற்கு கீழ்ப்பட்டவனே. அவன் எவ்வாறு பல்வேறு உடல்களில் வைக்கப்படுகின்றான் என்பது இங்கே விளக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இயற்கை குணங்களின் தொடர்பே இதற்கு காரணம். எனவே ஒருவன் ஜட இயற்கையின் முக்குணங்களிலிருந்து உயர்வு பெற்று தெய்வீக நிலையில் நிலை பெற வேண்டும். இதுவே கிருஷ்ண உணர்வு எனப்படும். ஒருவன் கிருஷ்ண உணர்வில் நிலை பெறாதவரை ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலிற்கு மாறும்படி அவனது ஜட உணர்வு அவனை பலவந்தப்படுத்தும். ஏனெனில் நினைவிற்கு எட்டாத காலம் முதல் அவனிடம் ஜட ஆசைகள் உள்ளன. ஆனால் அத்தகு விருப்பங்களை அவன் மாற்றிக்கொள்ளுதல் அவசியம். அதிகாரப்பூர்வமான மூலத்திடமிருந்து கேட்பதன் மூலம் மட்டுமே அந்த மாற்றம் சாத்தியமாகும். அர்ஜுனன் இங்கே மிகச்சிறந்த உதாரணமாக விளங்குகின்றான். அவன் இறைவிஞ்ஞானத்தை கிருஷ்ணரிடமிருந்து கேட்கின்றான். செவியுறுதல் என்னும் இந்த வழிமுறையிடம் உயிர்வாளி தன்னை ஒப்படைத்தால் ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான தனது நீண்டகால விருப்பத்தினை அவன் இழக்க முடியும். ஆதிக்கம் செலுத்துவதற்கான தனது நீண்டகால விருப்பத்தினை குறைப்பதற்கு தகுந்தாற் போல அவன் படிப்படியாக ஆன்மீக ஆனந்தத்தையும் அனுபவிக்க தொடங்குவான். பரமபுருஷ பகவானின் தொடர்பில் அறிவை பெறும்போது அதற்கு தகுந்தாற் போல ஒருவன் நித்தியமான ஆனந்தமான வாழ்வை அனுபவிக்கின்றான் என்றும் ஒரு வேத மந்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. नमावं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय पुतले श्रीमते भक्ति विकास स्वामी नामिने
नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशाते देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஸோ இந்த ஸ்லோகம் இவ்வாறாக அப்படின்னு இங்கே பிரபாதர் மொழிபெயர்க்கும்போது தொடங்குகிறார். அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்லோகங்களோட அது தொடர்புடையதாக இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் நமக்கு இந்த அத்தியாயத்தில் முதல்ல க்ஷேத்ரன்னா என்ன, க்ஷேத்ரஜ்ஞன்னா என்ன, ஞானம் என்பது என்ன, ஞேயம் என்பது என்ன, இதெல்லாம் விளக்கிட்டு வந்தவர் புருஷ பிரகிருதியை பற்றி விளக்க தொடங்கி சில ஸ்லோகங்கள் ஏற்கனவே நம்ம கேட்டிருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி 20வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் சொல்கிறார், ஜட இயற்கையும் உயிர்வாளிகளும் ஆரம்பமற்றவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களது மாற்றங்களும் ஜடத்தின் குணங்களும் ஜட இயற்கையின் உற்பத்தி பொருட்களே. ஸோ இந்த பிரகிருதியும் சரி ஜீவாத்மாவும் சரி நித்தியமானவர்கள், நித்தியமானது. இங்கே வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் இந்த இயற்கையில் உற்பத்தி ஆகக்கூடிய விஷயங்கள். அடுத்து 21வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், எல்லா செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் இயற்கையே காரணமாக கூறப்படுகிறது. இருப்பினும் இவ்வுலகில் பல்வேறு இன்ப துன்பங்களுக்கு உயிர்வாளியே காரணமாக கூறப்படுகின்றது. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்லோகம் கிருஷ்ணன் சொல்கிறார், ஜட இயற்கையில் உள்ள உயிர்வாளி இயற்கையின் முக்குணங்களை அனுபவித்து கொண்டு வாழ்வின் வழிகளை பின்பற்றுகின்றான். ஜட இயற்கையின் தொடர்பினால் ஏற்படுபவை இவையெல்லாம் ஜட இயற்கையின் தொடர்பினால் ஏற்படும். இவ்வாறு பல்வேறு இனங்களில் அவன் நன்மை தீமைகளை சந்திக்கின்றான். ஸோ ஜீவாத்மா எப்படி இந்த உலகத்தில் பந்தப்படுகிறான் அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் விளக்குறார். புருஷா அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்ல முடியுமா? புருஷன்னா அனுபவிப்பாளர். இந்த அத்தியாயம் எதை பற்றி பேசுது? இயற்கை, அனுபவிப்பாளர், உணர்வு. ஸோ பிரகிருதி, புருஷா, உணர்வை எப்படி சொல்லலாம், சித். ஸோ இதுதான் இந்த அத்தியாயத்தோட தலைப்பு. புருஷா அப்படின்னா அனுபவிப்பாளர்னு அர்த்தம். பொதுவாக இந்த உலகத்தில் பொதுவாக ஆண்களை புருஷன்னு சொல்றது உண்டு. அப்படின்னா அவங்க அனுபவிப்பாளராகவும் பெண்கள் அனுபவிக்கப்படுபவர்களாகவும் பொதுவாக கருதப்படுறது உண்டு. அது இந்த பௌத்திக உலகத்தை பொறுத்தவரை. ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது உண்மையான புருஷ அப்படின்னு சொல்லும்போது அது பகவான் கிருஷ்ணரை குறிக்கிறது. ஏன்னா உண்மையிலே கிருஷ்ணர் மட்டும்தான் புருஷர், அவர் மட்டும்தான் அனுபவிப்பாளர். அப்போ இங்கே ஆண்களாக இருக்கிற நம்ம அனுபவிப்பாளர் இல்லையா அப்படின்னா இல்லை. அப்போ ஏன் புருஷன்னு கூப்பிடப்படுது? புருஷான்னு இங்கே சொல்கிறதுக்கு காரணம், புருஷாவை இருக்கிறதுக்கு ஆசைப்படுறான். சில பிரபா சொல்கிறார், இங்கே ஆண் உடலில் இருக்கிற ஜீவன் மட்டும் இல்லை, சில சமயத்தில் பெண் உடலில் இருக்கவங்களும் கூட புருஷாவாக இருக்க விருப்பப்படுறத நம்ம பார்க்குறோம். அவங்களும் ஆணை போலவே பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஆணை போலவே இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இந்த நவீன காலத்தில் நிறைய பெண்கள் ஆண் பெண்
ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, நீங்கள் ஏன் ஆண் பெண்ணுக்கு இடையில் வேறுபாடு பார்க்குறீங்க, எல்லாரும் சமம் அப்படின்னு பேசுகிறாங்க. கிருஷ்ணரும் அதை தான் சொல்கிறார். எஸ், எல்லாரும் சமம், எல்லாரும் என்னுடைய சேவகர்கள், நீங்கள் எல்லாரும் என்னுடைய பிரகிருதி, என்னால் அனுபவிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறார். இங்கே செயற்கையா ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது வேற எந்த உடலில் இருந்தாலும் சரி, அனுபவிப்பாளனாக இருக்க நம்ம முயற்சிக்கிறோம். அது செயற்கையான முயற்சி. அதனால உண்மையிலேயே இங்கே யாரும் புருஷன் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே கிருஷ்ணரால் அனுபவிக்கப்பட வேண்டியவர்கள். இந்த பிரகிருதி மட்டும்தான் பிரகிருதி கிடையாது. ஜீவாத்மா உயர்ந்த சக்தியான அபரேயம் இத்தஸ்வன்யம் அப்படின்னு 7வது அத்தியாயத்திலே நம்ம கேட்டோம். ஜீவாத்மா பிரகிருதியை விட உயர்வான நிலையில் இருக்கிறவன் தான். ஆனாலும் இங்கே பகவானுடைய பார்வையில் மேலிருந்து பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பிரகிருதியும் சரி, ஜீவாத்மாவும் சரி, எல்லாமே பகவானால் அனுபவிக்கப்பட வேண்டியவர்கள். எல்லாமே பகவானுடைய இன்பத்திற்காக இருக்குது. அப்போது நம்ம எல்லாருமே பிரகிருதி தான். இங்கே புருஷான்னு யாருமே கிடையாது. புருஷா அப்படின்னா அது கிருஷ்ணர் மட்டும்தான். அது இங்கே தெளிவாக புரிந்து கொள்ளப்படணும். பகவத்கீதையில் நம்ம படிச்சுட்டு நானும் கடவுள், நானும் அனுபவிப்பாளர், எல்லாரும் கடவுள், நானும் கடவுள், நீ கடவுள், எல்லாம் கடவுள் அப்படின்ட்டு அபத்தமாக பேசிகிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. சில பிரபுபாதா சொல்கிறார், இதுதான் மாயையோட வலையில் ரொம்ப கடைசியாக மாயா நமக்கு ஒரு ஒரு வலை வீசி நம்மளை சிறைப்பிடிக்குது. அப்படின்னா இந்த உலகத்தில் நம்மளை சிறைப்பிடிக்கிறதுக்கு மாயா எத்தனையோ விதமான வலை போட்டு நம்மளை சிறைப்பிடிச்சு வச்சிட்ருக்கு. சில சமயத்தில் காசு பணம் காட்டி ஆசை காட்டுது. சில சமயத்தில் பேர் பதவி, சில சமயத்தில் அழகு அறிவு, இப்படி சில விஷயங்களை காட்டி அதில் மயக்கிடுது. என்னை விட பெரிய அறிவாளி யாரும் இல்லை, என்னை விட பெரிய பலசாலி யாரும் இல்லை அப்படின்ட்டு என்னை ஒரு 300 கிலோ எடையை தூக்கிட்டு இந்த உலகத்தில் என்னை வெல்றதுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிட்ருக்கான். ஆனால் அவனுடைய சரீரம் ஒரு நாள் அழிய போகிறது, எல்லாரோட சரீரமும் போல அப்படின்றது அவனுக்கு தெரியறதில்லை. ஸோ மாயா இப்படி தான் மயக்கிறது. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரிக்கு மாயா வச்சுருக்கு. இந்த மாயாவாதிகளுக்கு என்ன ட்ரிக்கு அப்படின்னா, அது இருக்கிறதுலே கடைசி ஆப்ஷனாக மாயா பயன்படுத்துறது அது நான் கடவுள் அப்படின்னு நினைக்கிறது. பிரபாதா தான் சொல் த லாஸ்ட் ஸ்னேர் ஆஃப் மாயா அப்படிங்கிறது. ஏன்னா இந்த உலகத்தில் வேற என்ன சொன்னாலும் அதை மாயான்னு சொல்லி நீங்கள் கடந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கடவுள்னு சொல்லிட்டா அதை விட உயர்ந்தது வேறு எதுவுமே கிடையாது. நானே கடவுளே, அப்புறம் என்னத்துக்கு போய் எதையும் நம்ம தவிர்க்கணும், எதையும் நம்ம கட்டுப்பாடுன்றது ஒன்றுமே கிடையாது பாருங்க. ஏன்னா நானே கடவுள் ஆயிடுச்சேன். எப்படி வேணாம், ஏன்னா கடவுள் தான் உச்ச அனுபவிப்பாளர். அதுதானே சாஸ்திரம் சொல்லுது. நம்ம அனுபவிக்கலாம், எப்படி வேணால் அனுபவிக்கலாம். அப்படி முயற்சி பண்ணி தான் இன்றைக்கி பல பேர் ஏன்னா ஜெயிலில் இருக்காங்க, பல பேர் நாட்டை விட்டு தலைமறைவாக போய் மறைஞ்சு இருக்காங்க. சில பேர் ஆல்ரெடி யமராஜர் கூட்டிகிட்டு போயிட்டாரு, வா நீ அனுபவிக்கலையா, உனக்கான இடம் இங்கே இல்லை, வேறு இடம் இருக்கு வா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி இந்த உலகம், இந்த பிரகிருதி ஜீவாத்மாக்களை எப்படியெல்லாம் மயக்க முடியுமோ அப்படியெல்லாம் மயக்கிட்டு இருக்கு. இதில் ஜீவாத்மா வழியை போய் நான் கடவுள் நினச்சி அனுபவிக்க முயற்சிக்கும் போது என்ன ஆகுறது, இந்த பிரகிருதி அவனை
ரொம்ப இறுக்க பிடிச்சுக்கிறது. ஸோ இந்த ஜீவாத்மா எப்படி இதிலிருந்து வெளியேறுவது? சில பிரபுபாதர் இங்கே பொருளூரில் இந்த இயற்கையின் பிடியில் மாட்டிக்கிட்டு ஏற்கனவே பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிறவிகளாக நம்ம இங்கே துன்பப்பட்டுருக்கோம். சில பிரபுபாதர் 2வது அத்தியாயத்திலிருந்து கிருஷ்ணர் வாசாம்சி ஜி நானி இதாவிஹாய் என்ற இந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறார். நம்ம அணிந்திருக்கக்கூடிய இந்த ஆடை மாதிரி இந்த சட்டை பழசாகி போயிடுச்சு, நஞ்சு போச்சு, கிழிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம்? தூக்கி போட்டுட்டு வேற ஒரு சட்டையை போட்டுக்கிறோம். அது மாதிரி ஜீவாத்மாவான நாம் இந்த உடலை மாற்றிக்கிட்டே இருக்கோம். இப்போ இன்றைக்கி இந்த உடலில் இருக்கேன், இந்த உடல் செயல்பட முடியாமல் போயிடுது. திடீர்னு ஏதோ ஒரு விபத்தினால, ஒரு வியாதினால இந்த உடல் பலவீனமாகி போயிடுது. என்ன பண்ணுறேன்? இந்த உடலை விட்டு வேற ஒரு உடலுக்கு தாவிக்கிறேன். அடுத்த உடலிலிருந்து இன்னொரு உடல் இப்படியே போய்கிட்டே இருக்கணும். ஆனால் ஜீவாத்மாவான நாம் இப்படி இருப்பது தான் நம்முடைய இயற்கையான நிலையா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இப்படி உடலை விட்டு உடலை மாற்றிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இது துன்பகரமான வாழ்க்கை. ஏன்னா பிறப்புன்றது ரொம்ப துன்பகரமானது. பிறப்புக்கு அப்புறம் அதோட சேர்ந்தே மரணமும் வருது. ஜாத்தஸ்ய ஹி துருவம் மிருத்யு துருவம் ஜன்ம மிருத்யு சஷ்ட. பிறந்தவன் எவனும் மரணமடையாமல் இருக்க போகிறதில்லை, மரணமடைப்பவன் எவனும் பிறக்காமல் இருக்க போகிறது கிடையாது. அது உறுதியான விஷயம். ஸோ ஜனனம்னு வந்தாலே அது மரணத்தோடு தான் வருது. ஏன்னா மரணம் அடையாமல் யாருமே இருக்க முடியாது. அப்போ ரெண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் வயோதிகம்னு ஒன்று வருது, வியாதின்னு ஒன்று வருது. ஒன்றும் இல்லை, பல வியாதி வருது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா துன்பகரமானது. இது எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்குற விஷயம் கிடையாது. 60,000 தேள் ஒரே சமயத்தில் கொட்டினா, தேள் கொட்டி யாருக்காவது அனுபவம் இருக்கா? ரொம்ப ஆனந்தமாக இருக்குமா தேள் கொட்டினோடனே? இல்லை, பயங்கர வேதனையாக இருக்கும். உயிரே விட்டுறலாம் போல இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். 60,000 தேள் ஒரே சமயத்தில் கொட்டினா எப்படி இருக்கும்? மனுஷனால் வாழ முடியாது. சாஸ்திரம் சொல்கிறது, மரணத்தை கண்டு ஏன் மக்கள் பயப்படுறாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு வலியை கொடுக்குமா. அது ஆத்மா உடலை விட்டு வெளியேறும்போது இந்த உடல் மீது இருக்கக்கூடிய அந்த பற்று அவ்வளவு இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால, அந்த பற்று இப்போ இந்த கம்பி இருக்குது, இந்த கம்பி இப்படி நான் இறுக்கி பிடிச்சிருக்கேன் அப்படின்னா, ரொம்ப இறுக்கமாக இல்லை அப்படின்னா யாராவது பிடிச்சி இழுத்தாங்கன்னா வந்துடும் இல்லையா? இது ரொம்ப இறுக்கி பிடிச்சிருக்கேன்னு வைங்க, ஏன்னா ரொம்ப இறுக்கி பிடிச்சிருக்கும் போது அப்போ என்ன ஆகும்? யாராவது பிடிச்சி இழுத்தாங்கன்னா இதையும் விடுறதில்லை, ஏன்னா இழுக்கிறவங்களும் நிறுத்த போகிறதில்லை. அப்படின் போது என்ன ஆகும்? கைக்கு வலி. எவ்வளவு அதிகம் இழுக்கிறாங்களோ அவ்வளவு வலி உண்டாகும். ஸோ அது மாதிரி இந்த பௌதிக உலகத்தின் மீதான இந்த பற்று என்ன பற்று? முதல்ல இந்த உடலோட நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். நான் இந்த உடல் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தான் இந்த உடலை விட்டு பிரியும் போது அது அவ்வளோ வலியை கொடுக்குது. ரெண்டாவது, அதோட நின்று போயிடுது கிடையாது. இந்த உடல் சார்ந்த உறவுகள் ஸ்ரீமத் பாகவதத்தில் என்ன சொல்லுது? ஒரு ஆண் பெண் திருமண பந்தம்ன்ற ஒரு இதுக்குள்ளே வரும்போது யாருன்னே தெரியாதவங்க முதல் நாள் வரைக்கும், அஃப்கோர்ஸ் இன்றைக்கெல்லாம் யாரும் அப்படி கல்யாணம் பண்ணுறது கிடையாது. எல்லாம் முதல்ல பல வருஷம் பழகி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க
கடைசியாக கல்யாணம் வந்து கடைசியாக பண்ணுற வேலையை போயிடுச்சு. முதல்ல எல்லாம் வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க பேசுகிற முதல் வார்த்தையே அதுக்கப்புறம் தான் பேசுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறதே அந்த மணமேடையில் தான் பார்த்துக்குவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படியே தலையில் மாறிட்டுருக்கு. ஸோ அப்படி யாருனே தெரியாத ஒரு ஆணும் பெண்ணும் அந்த திருமணம்ன்ற அந்த ஒரு சடங்கு முடிஞ்ச உடனே என்ன ஆகுது, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன் அப்படின்ற ஒரு 2 பேருக்கும் உள்ள அந்த பந்தம் உண்டாகிறது. அதனால் என்ன ஆகிறது, அதோட நின்று போயிடுறதா? இல்லை. இப்போ இந்த ஆண் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி வேணால் அவன் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் இப்போது அவனுக்கு ஒரு பொறுப்பு வந்துடுது. என்ன, இப்போ மனைவின்னு ஒரு பெண் வாழ்க்கையில் வந்துட்டதுனால இப்போது அவளோட இருக்கணும் அப்படின்னா அப்போது இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் முதல்ல. அதோ கிருஹ க்ஷேத்ர, அதுக்கப்புறம் வீடு வந்தால் போதாது, கொஞ்சம் வாழ்க்கைக்கு ஆதாரம் தேடிக்கிறதுக்கு நிலம் வேணும், தானியங்கள் காய்கறிகள் பயிரிடுறதுக்கு. இது வந்து வேத கலாச்சாரத்தை பற்றி சொல்கிறேன். இன்றைக்கா இருந்தால் ஏதோ ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேரு அப்படின்றாங்க, அது வேறு விஷயம். வேலைக்கு போ, சம்பளம் வாங்கு அப்படிம்பாங்க. அப்படி இல்லை. வேத கலாச்சாரத்தில் மக்கள் இயற்கையை நம்பி, நிலத்தை நம்பி, பூமியை நம்பி வாழ்ந்தாங்க. ஸோ இயற்கை வந்து அவங்கள கைவிடாமல் பார்த்துக்கிச்சு. அது இயற்கையான வாழ்க்கை. இப்போது அத்த கிரக க்ஷேத்திர சுத்த குழந்தை அடுத்த லெவல். ஆப்த குழந்தையோட நின்று போயிடல, உறவுகள், நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு அது விஸ்தாரமாயிட்டே போகிறது. சுதாப்த வீத்தாய் ஜனஸ்ய மோகோயம் அகம் அமேதி. இதெல்லாம் என்னுடையது, நான், எனது அப்படின்ற அந்த வட்டம் விரிந்து கொண்டே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான நம்முடைய இந்த பௌதிக உலகத்தின் மீதான இந்த பற்று விஸ்தாரமாகிட்டே போகும்போது என்ன ஆகுது, எந்த அளவுக்கு அதிகம் விஸ்தாரமாகுதோ அந்த அளவுக்கு பற்று அதிகமாகிறது. எந்த அளவுக்கு பற்று அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தை விட்டு வெளியேறுவது ரொம்ப பெரிய வழியை கொடுக்கிறது. பிறப்பு தொடங்கி மரணம் வரைக்கும் எல்லாமே துன்பகரமான விஷயம்தான் இங்கே. அதனால தான் கிருஷ்ணர் இருந்து அனித்தியம் அசுகம் லோகம் அப்படிங்கிறார். இது சுகமாக இருக்கிற இடம் கிடையாது, அசுகம், சுகம் இல்லாத இடங்கிறார், துக்காலயம்ங்கிறார். ஸோ அதனால் இந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து வெளியேறுவது தான் நம்முடைய குறிக்கோள். குறிப்பாக இந்த மனித வாழ்க்கையில் இருக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ், மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் பிரபாதர் இங்கே பொருளூரில் சொல்கிற மாதிரி காது கொடுத்து அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான பக்தர்கள்ட்ட இருந்து, வைஷ்ணவர்கள்ட்ட இருந்து காது கொடுத்து நம்ம கேட்டு என்ன கேட்குறது, எப்படி காசு பணம் கிடைக்குன்னா இல்லை, மக்கள் இன்றைக்கி வந்து சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க, எதுக்குங்க, தெருன்னு முழிப்பாங்க பெரும்பாலும். அதை மீறி போனால் நல்லா படிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. குழந்தைகளை கொண்டு வந்து முதல்ல விழ சொல்லிடுவாங்க. விழுந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது எதுக்கு விழுந்தாங்க. நிறைய தடவை அது நடக்குது. அதையும் மீறி போனால் படிப்பு, எதுக்கு படிப்பு, அப்போ தான் சம்பாதிக்க முடியும். எதுக்கு சம்பாதிக்கணும், அப்போ தான் சாப்பிட முடியும், அப்படி தான் நல்லா தூங்க முடியும், நல்ல அப்பார்ட்மெண்ட் வாங்கி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிருக மாதிரியான வாழ்க்கைக்கு மட்டும்தான் தகுந்ததாக இருக்குது. ஆனால் மனித வாழ்க்கை இதோடு நின்று போயிடுறதுக்காக இல்லை, இதோடு நிறுத்திக்கிறதுக்காக இல்லை. மனித வாழ்க்கை இதை விட
உயர்ந்த சிந்தனை வளர்த்து கொள்ளணும். மனிதனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ நம்ம எல்லாம் உட்காந்து கேட்டுட்ருக்கோம் இல்லையா, வாரம் கேட்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போது வேறு வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நமக்கு கிடைக்காத வாய்ப்பு இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் இந்த மனித வாழ்க்கை மனுஷ ஜன்ம துர்லபம்னு சொல்லப்படுது, ரொம்ப அரிதானதுன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்? மறுபடியும் இந்த உலகத்தில் பிறக்காமல் இருக்கிறதுக்கு வழி என்னன்னு தேடணும். ஸோ கிருஷ்ணர் பகவத்கீதை முழுக்க நமக்கு திரும்ப திரும்ப அதுக்கான வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். 3வது அத்தியாயத்தில் சொல்றார், பகவான் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்காத செயல்கள் எதை செஞ்சாலும் அது கர்ம பந்தத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறார். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்னித்ர லோகோயம் கர்ம பந்தனா. யஜ்ஞத்துக்கு அர்ப்பணிக்காத நீ ஒரு காரியத்தை பண்ணுறேன்னா அது இந்த பௌத்திக உலகத்தோட ஒன்று பந்தப்படுத்தும். ஆனால் அதே விஷ்ணுவுக்கு அர்ப்பணமாக யஜ்ஞத்தில் நீ அர்ப்பணம் பண்ணுற அப்படின்னா அப்போ அது இந்த உலகத்தை விட்டு ஒன்று வெளியேற்றும் அப்படிங்கிறார். 4வது அத்தியாயத்தில் ஜன்ம கர்ம சமி திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா தக்வா தேகம் புனர்ஜன்ம நைத்தே மாமேதி சோர்ஜுனா. நீ கிருஷ்ணருடைய தோற்றம் செயல்கள் எல்லாம் திவ்யமானதுன்றதை தெரிஞ்சுக்கிட்ட, உள்ளபடி தெரிஞ்சுக்கிட்டேன்னா புனர்ஜன்ம ந வித்தியத்தை, மறுபடியும் உனக்கு பிறவி கிடையாதுங்கிறார். இது மாதிரி ஒரு அத்தியாயத்திலையும் கிருஷ்ணர் நமக்கு நிறைய இடங்களில் எப்படி இந்த உலகத்தில் நம்ம பிறவி எடுக்காமல் இருக்கிறது. 8வது அத்தியாயத்தில் அந்த காலேச்ச மாமேவா ஸ்மரன் முக்தா கலேபரம், மரண சர்வாயில் நீ என்ன நினைச்சிட்டே இந்த உடலை விட்டன்னா மறுபடியும் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டியதில்லைங்கிறார். ஸோ இப்படி 9வது அத்தியாயத்தில் மன்மனா பவமத் பக்தோ சொல்கிறார். இப்படி நிறைய ஸ்லோகங்கள் சொல்லலாம். கிருஷ்ணர் இந்த உலகத்தில் மறுபடியும் நம்ம பிறக்காமல் இருக்கணும்னு நம்மளை விட ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறார். பாருங்க, பிரச்சனை நமக்கு தான், நம்ம தான் கஷ்டப்பட்டு இருக்கோம், நம்ம தான் துன்பப்பட்டு இருக்கோம், நம்ம தான் இங்கே திரும்ப பிறந்துட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை விட ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறது யாரு? பகவான். ஏன்னா அவர் நம்ம எல்லாருக்கும் உற்ற நண்பர். சுகிருதம் சர்வபூதானாம், எல்லா உயிர்வாளிகளுடைய உண்மையான நலன் விரும்பி. அகம் பீஜ பிரதா பிதா, பிதா அப்படின்னா தந்தை, எல்லா உயிர்களுக்கும் விதை கொடுக்கக்கூடிய தந்தை நான் அப்படிங்கிறார். ஸோ உண்மையான ஒரு தந்தை தன்னுடைய மகன் தன்னை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நல்லா வாழணும்னு தான் எந்த ஒரு நல்ல ஒரு தந்தையும் விரும்புவாங்க. அப்கோர்ஸ் நீ கலியுகத்தில் என்ன வேணால் நடக்குது. ஏன்னா சொந்த அப்பாவே மகனை ஏன்னா சதி பண்ணி நாசம் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சியெல்லாம் நடக்குது. அதெல்லாம் நம்ம பேசலை. உண்மையாக நியாயமான ஒரு தந்தையாக இருக்கும் பட்சத்தில் உண்மையிலே மகனுடைய நல்ல வாழ்க்கை வாழணும், மகன் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் விரும்புவார். ஸோ கிருஷ்ணர் டெஃபினட்டாக இந்த பௌத்திக உலகத்தில் துன்பப்பட்டுக்கூடிய நம்மளை பார்க்கும்போது அவர் வேதனைப்படுறார். ஏன்னா நம்ம கஷ்டப்படுறோம், அவருடைய குழந்தைகளான நம்ம கஷ்டப்படுறதை பார்க்கும்போது பகவானுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கல. அதுக்காக தான் அவர் என்னென்ன வழியெல்லாம் நமக்கு உதவி பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கிறார். என்ன பண்ணுறார்? முதல்ல எண்ணிலடங்காத அவதாரங்கள் எடுக்கிறார். 1-2 அவதாரங்கள் கிடையாது. தசாவதாரம் அப்படின்றது எஸ் இருக்குது, ஆனால் அது வெறும் 10 அவதாரத்தோடு நின்று போயிடல. அது ரொம்ப தெரிஞ்ச அவதாரங்கள். பட் இன்னும் எத்தனையோ அவதாரங்கள் இருக்குது.
எண்ணிலடங்காத அவதாரங்கள் இருக்கு. எதுக்காக இவ்வளோ அவதாரங்கள் எடுக்கிறார்? ஒரு அவதாரத்திலே ஒவ்வொரு விதமான லீலைகள் புரிகிறார். அது மூலமாக பந்தப்பட்ட ஜீவாத்மாக்களான நம்ம அவர் மீது கவர்ச்சி அடைய மாட்டோமா, அவர் மீது ஈர்க்கப்பட மாட்டோமா அப்படின்றது அவருடைய எதிர்பார்ப்பு, ஏக்கம். அதோடு இல்லாமல் ஆன்மீக உலகத்தில் அவருக்கு நித்தியமாக சேவை புரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நித்திய சித்தர்களான தூய வைஷ்ணவர்கள், ஆச்சாரியர்களை, ஸ்ரீபா ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், ஸ்ரீல பிரபுபாதர் போன்ற எத்தனையோ மிகச்சிறந்த ஆச்சாரியர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அவங்க எல்லாம் இங்கே வந்து நம்மள ஒருத்தராக இருந்து சேவை பண்ணி எப்படி பகவானை அடையிறதுன்றத நமக்கு செயல்படுத்தி காட்டுறாங்க. பகவான் அவதரிக்கும் போது பகவத்கீதையை உபதேசம் பண்ணுறார். இப்படி எப்படியெல்லாம் சாத்தியம் இருக்கோ அப்படியெல்லாம் நமக்கு இந்த பௌதிக உலகத்தை வெளியேறி நம்முடைய உண்மையான சச்சிதானந்த வாழ்க்கையை நம்ம அடையணுன்றதுக்கு பகவான் நமக்கு உதவி பண்ணிகிட்டே இருக்கிறார். ஆனால் பாருங்கள், துரதிர்ஷ்டவசமாக இங்கே இருக்கிற பெரும்பாலான ஜீவாத்மாக்கள் இவ்வளவுத்தையும் மீறி நம்ம பிடிவாதமாக இல்லை, அதெல்லாம் முடியாது, நான் நாத்திகம் பேசுவேன், நான் விஞ்ஞானியாக வந்து ஆன்மீகத்தெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன், அதெல்லாம் குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லுவேன், நான் பெரிய படிப்பு படித்தவன், எனக்கு வந்து பகவத்கீதை, பாகவதம், ராமாயணம் மாதிரியான கற்பனை கதை புத்தகங்கள்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, இப்படின்னு பைத்தியகாரத்தனமாக எதையோ உளறிட்டு இருக்கோம். அதில் ஏதாவது அர்த்தமானதாக இருக்கா அப்படின்னா சுத்தமாக இல்லை, ஆனாலும் செஞ்சுட்டு தான் இருக்கும். ஆனால் பகவான் மிகவும் கருணை மிக்கவர் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி இருக்கிறதுனால தான் இப்படி பகவானுக்கு எதிராக நிந்தனை பண்ணாலும் சரி, பகவான் இல்லைன்னு பேசினாலும் சரி, என்ன பண்ணினாலும் அவங்களுக்கையும் சேர்த்து பகவான் தான் பராமரிச்சிட்ருக்கிறார். அவங்களுக்கும் சேர்த்து தான் சுவாசிக்க காற்றுலேருந்து, குடிக்கிற தண்ணீரிலிருந்து, சாப்பிட்ற உணவிலிருந்து எல்லாத்தையும் பகவான் கொடுத்துட்ருக்கிறார். இல்லை நாங்கள்லாம் நாத்திகவாதிகள், கடவுள் படைச்சதை எடுத்துக்க மாட்டோம்னு எங்கேயாவது அவங்களா தனியாக உற்பத்தி பண்ணுறாங்களா? இதெல்லாம் இல்லையே. அவங்களும் இதே படைப்பில் இருந்து தானே எடுத்துக்கிறாங்க எல்லாத்தையும். கிருஷ்ணர் சொல்கிறார், இது என்னுடைய பிரகிருதி, மயா தக்ஷேன பிரகிருதி, இது என்னுடைய கட்டுப்பாட்டில் இயங்கிட்டு இருக்குன்றார். அப்போ இந்த பிரகிருத்தியிலேருந்து நீ எதை எடுத்தாலும் அது கிருஷ்ணருடையது தானே. ஸோ அப்போ கிருஷ்ணர் தானே எல்லாத்தையும் பராமரிக்கிறார். ஸோ கிருஷ்ணர் இங்கேயே வச்சு கூட நம்மளை இப்படியே பராமரிச்சுக்க முடியும். ஆனால் இது நமக்கான இடம் கிடையாது. அதனால் கிருஷ்ணர் எப்படியாவது நம்மளை திரும்ப நம்முடைய இடத்துக்கு கொண்டு போகணும்னு பார்க்குறார். ஏன்னா ஒரு ஆத்மாவா நம்முடைய வாழ்க்கை சச்சிதானந்த வாழ்க்கை, நிரந்தரமான அறிவுபூர்வமான ஆனந்தமயமான வாழ்க்கை வாழ வேண்டியவர்கள். ஆனால் இங்கே அப்படியே மாறா இருக்குது, இங்கே எதிராக இருக்குது. இங்கே நிரந்தரம் கிடையாது, இங்கே எல்லாம் தற்காலிகமானது. இங்கே ஆனந்தம் கிடையாது, இங்கே எல்லாம் துன்பமயமானது. இங்கே அறியாமை தான் நிரம்பி இருக்கு, அறிவுக்கு பதிலாக. அப்போது இங்கே எல்லாமே சத் சித் ஆனந்தத்துக்கு பதிலாக அச்சித் அசத் நிரானந்தம், அப்படியே மாறானது. அதனால தான் கிருஷ்ணர் திரும்ப திரும்ப நமக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறாரு. இந்த பகவத்கீதையில் கிருஷ்ணர் அதை தான் இங்கே விளக்கிட்டு இருக்கிறார். யார் புருஷா? பிரகிருத்தின்றது என்ன? உண்மையிலே ஜீவாத்மாக்கள் புருஷா அப்படின்னா அப்போ ஏன் இவ்வளவு துன்பங்களுக்கு உள்ளாகிறாங்க? கிருஷ்ணர் அப்படி துன்பப்படுறத நம்ம பார்க்கலையே. அவர் என்ன பண்ணுறார்? புல்லாங்குழல் வாசிச்சுட்டு
எப்பவும் வாழ்க்கையை ரொம்ப ஆனந்தமாக அனுபவிச்சுட்ருக்கிறார். ஜெர்மனியிலேருந்து இந்தியாவுக்கு ஒருத்தர் வந்தார். இந்து மதத்தில் பல கடவுள்கள் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு, சரி இந்த இந்து மதத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர்றார். வந்துட்டு கொல்கத்தாவில் இறங்கி அப்படியே பல ஊர்களுக்கு பயணம் பண்ணுறார். இந்தியாவில் பல கோயில்களுக்கு போகிறார். அங்கங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை பார்க்குறார். கடைசியில் கிருஷ்ணர் தான் கடவுள் அப்படிங்கிறார். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எப்படா இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாரா அப்படின்னு. ஏன்னா இங்கே இந்தியாவில் இருக்கவங்க இவ்வளோ வருஷமாக இவ்வளவு சாஸ்திரங்களை படிக்கிறாங்க, படித்ததை கேட்டுட்டு இருக்காங்க, இவ்வளோ கோயில்களில் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை கேட்டால் இவ்வளோ குழப்பமாக இருக்காங்க. ஆளாளுக்கு ஒரு கடவுள் பேரை சொல்கிறாங்க. இவர் உறுதியாக கிருஷ்ணர் தான் கடவுள்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார். எவ்வளோ லாஜிக்காக யோசிச்சிருக்காரு பாருங்கள். அவர் சொல்கிறார், நான் போன எல்லா கோயில்கள்லையும் எல்லா கடவுள்களும் ஏதாவது ஒரு ஆயுதம் வச்சுருக்காங்க, ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க. துர்கையை பார்த்தா ஒரு அசுரனை போட்டு காலடியில் போட்டு மிதிச்சிட்ருக்காங்க, கையில் வேலை திரிசூலத்தை வச்சு குத்திட்ருக்காங்க. இப்படி முருகனை பார்த்தா கையில் வேலி வச்சிட்ருக்கிறார், அந்த கடவுள் அப்படி பண்ணிருக்காரு, இப்படி இந்த பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரை பற்றியும் விளக்கிட்டு கடைசியில் கிருஷ்ணர் தாங்க கையில் புல்லாங்குழல் வச்சிட்ருக்கிறார். புல்லாங்குழல் வாசிக்கணும்னா எந்த தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப மன அமைதியோடு சாந்தமாக ஏன்னா அனுபவிக்கிற ஒரு மனநிலையோடு இருக்கும்போது தான் புல்லாங்குழல் வாசிக்க முடியும். புல்லாங்குழல் என்ன பயங்கரமாக பதட்டத்தோடு ஓடி ஆடி பல வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது இடையில புல்லாங்குழல் வாசிக்க முடியுமா என்ன? இல்லை. இந்த உலகத்தெல்லாம் இத்தனை லோகத்தை படைச்சிட்டமே, இதெல்லாம் எப்படி பராமரிக்கிறது தெரியாமல் பகவான் அங்கே அப்படியே பயங்கர பதட்டத்தில் டென்ஷனில் ஓடிட்டுருக்கிறாரு. இல்லை, கிடையாது. பராச சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தே ஸ்வபாவிக ஞான பாலக்ரியாச்ச. அவருக்கு எண்ணிலடங்காத சக்திகள் இருக்குது. பகவானுக்கு செய்யணுன்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் பல செயல்கள் செய்கிறார். ஆனால் அதெல்லாம் அந்த செயல்கள் எல்லாம் எப்படி இருக்குது? வெண்ணெய் திருடுறது, கோபியர்கள் கூட நடனம் ஆடுறது, கோபுரங்கள் கூட காட்டில் போய் விளையாடுறது, இதெல்லாம் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற வேலையா என்ன? இதெல்லாம் அனுபவிக்கிற வேலை. இந்த செயல்கள்லாம் எதுவும் கஷ்டப்பட்டு செய்கிற வேலை கிடையாது. ஸோ அப்போது கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான்ற அவர் அந்த முடிவுக்கு வந்தது ரொம்ப ஆச்சரியமானதாக இல்லை அவருடைய பார்வையில், அந்த கோணத்தில் இருந்து பார்க்கும்போது. ஸோ அப்போ பகவானுக்கு இந்த உலகத்தை பராமரிக்கிறதுன்றது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது, அல்லது படைக்கிறது ரொம்ப கஷ்டமானது கிடையாது. பிரபாதர் ஒரு பொருளுரையில் சொல்கிறார், இந்த அட்லஸ் படம் பார்த்துருப்பீங்களா? முன்னாடியில் இந்த அட்லஸ் சைக்கிளில் அந்த முன்னாடி லோகோ இருக்கும். அந்த ஒரு உடல் நல்லா என்ன ஒரு மல்யுத்த வீரன் மாதிரி உடம்பெல்லாம் நல்லா முறுக்கேறி இருக்கும். அவர் ஒரு பூமி உருண்டை மாதிரி மேலே ஒரு பூமி உருண்டையை வச்சு அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி தாங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி பகவான் அந்தாந்த ரஸ்த பரமான ஜயாந்த ரஸ்தம் கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களை படைக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த மாதிரி ஏதோ கஷ்டப்பட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாரோ அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. அதுக்கு அவசியமே கிடையாது. பகவான் அப்படிலாம் கிடையாது. பகவான் எப்போ ஆனந்தமாக அவர் அனுபவித்து கொண்டிருக்கிறார். உன்னத அனுபவிப்பாளர். ரசம்ஹி ஏவாயாம்
ரசோ வைசகா ரசம்ஹி ஏவாயாம் லப்தானந்தி பவதி. தைத்திரிய உபநிஷத்து சொல்லுது என்னென்னா, கிருஷ்ணர் தான் எல்லா இன்பத்தின் இருப்பிடம் அப்படின்றத யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க உன்னத ஆனந்தத்தை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறார். பாருங்க, கிருஷ்ணரோட சம்பந்தத்துக்கு வரும்போது எப்படி ஒரு உன்னதமான ஒரு மாற்றம் பாருங்க. இந்த உலகத்தில் இப்போ நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம முன்னாடி ஒருத்தர் நல்லா என்ஜாய் பண்ணுறார், நல்லா அனுபவிச்சுட்ருக்கிறார் அப்படின்னா எப்படி இருக்கும்? நமக்கு வயிறுலாம் எரியும். என்னடா நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம், இவன் மட்டும் ஜாலியாக அனுபவிச்சுட்ருக்கானே. அதானே இயற்கையாக இந்த உலகத்தில் நடக்கும். என்ன இன்னும் எல்லாருமே யாருக்குமே வயிறு எரிஞ்சதே இல்லை மாதிரி பார்க்குறீங்க. ஸோ ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுது தைத்திரிய உபநிஷத்தில்? ரசோ வைசகா, எல்லா ரசம் அப்படின்னா அந்த இன்பம், எல்லா அந்த உன்னத இன்பத்தினுடைய இருப்பிடமாக இருக்கிறார். அவர் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறார். ரசோ வைசகா ரசம்ஹேவாயாம் லப்தானந்தி பவதி. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் ஆனந்தமயமான நிலையை அடைகிறார், உன்னத சந்தோஷத்தை அடைகிறார் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் தான் இன்பத்தின் இருப்பிடம்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுனாலே ஒருத்தர் ஆனந்தம் அடைகிறார் அப்படின்னா அப்போ அவருக்கு எவ்வளோ ஆனந்தம் இருக்கும், அவர் என்ன மாதிரியான ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருப்பார் யோசிச்சு பாருங்க. இங்கே என்ன நிலை? இங்கே வயிறு எரியுது, ஒருத்தர் சந்தோஷமாக இருக்காங்கன்னா உண்மையிலே அவங்க சந்தோஷமாக இல்லை, இருக்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, அல்லது நம்மளா கற்பனை பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தில் யாரும் சந்தோஷமாக இருக்க முடியாது இல்லையா? இங்கே நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்? சந்தோஷமாக இருக்கிறதுன்னா நிறைய காசு வந்துருச்சுன்னா அது சந்தோஷம், அவங்க வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க. ஏன்னா காசு வந்துருச்சு பாருங்கள். ஆனால் சாஸ்திரம் அப்படி எங்கேயும் சொல்லவே இல்லை காசு இருந்தால் ஒருத்தர வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலான்னு. மாறாக காசு இருந்தால் இன்னும் வாழ்க்கையில் பலவிதமான மன அழுத்தங்கள், தொல்லைகள், பதற்றங்கள் வரும். ஏன்னா அதை பாதுகாக்கணும் பாருங்கள். இன்றைக்கி எங்கே வச்சாலும், பேங்க்கில் லாக்கரில் வச்சா கூட அதுக்கு உத்தரவாதம் கிடையாது. இன்றைக்கி டிஜிட்டல் அக்கௌண்ட்லேயும் வழி இல்லை. ஏன்னா நிறைய இன்றைக்கி அதையும் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறானுங்க. திடீர்னு பேங்க்கே கொள்ளையடிக்கிறாங்க. நம்ம பர்சனல் அக்கௌண்ட்லாம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஸோ இங்கே எதுவுமே அப்படியே பணம் இருந்தால் கூட அதை பாதுகாக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். யோசிச்சு பாருங்கள், இந்த அரசியல்வாதிகள்லாம் 1000 கோடி 5000 கோடி 10,000 கோடின்னு ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறாங்கல்ல, சம்பாதிக்கிறது இல்லை, கொள்ளையடிக்கிறாங்கல்ல, அந்த பணத்தை எல்லாம் சும்மா அப்படி எல்லாரும் மாதிரி ஈஸியாக வச்சிட முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அதை மறைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ திட்டம் போடணும், அதுக்காக எவ்வளோ அவங்க பாதுகாப்பாக இருக்கணும். அது என்றைக்கும் வெளியில் வந்துடக்கூடாதுன்றதுல எவ்வளோ மெனக்கெடுன்னு. அதுக்கு தூக்கம் வருமா? ஐடி ரெய்டு அப்படின்னு ஒரு வார்த்தை யாரோ சொல்லிட்டா போகுது சும்மா பேச்சுக்கு. அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக அவனுக்கு தூக்கமே வராது இல்லையா? உண்மை இது தானே? ஸோ அப்போது இந்த உலகத்தில் சந்தோஷம்ன்றது நம்முடைய மதிப்பீட்டில் ஒருத்தர் பெரிய வீடு கட்டிட்டா சந்தோஷமாக இருக்காங்கன்னு நம்மளாம் நினச்சிக்கிறோம். கார் வாங்கிட்டா அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு நம்மளாம் நினச்சிக்கிறோம். அல்லது அவங்க நினச்சிக்கிறாங்க. ரெண்டு பேத்தில் யாரோ ஒருத்தர் நினச்சிக்கிறது மட்டும்தானே ஒழிய
அது உண்மையிலே சந்தோஷம் கிடையாது. ஏன்னா அதோட யாரும் நிறுத்திக்கிறது கிடையாது. பாருங்கள், 10,000 கோடி ஊழல் பண்ணி சம்பாதிச்சு கொள்ளையடிச்சதுக்கு அப்புறமும் இன்னும் கொள்ளையடிக்கிறதுக்கு ஆசை வந்துட்டு தான் இருக்குது. 10,000 கோடி யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ செலவுங்க பண்ண முடியும் நீங்கள்? இருக்கிறதுலையே பெஸ்ட்டு ஹோட்டல், இருக்கிறதுலையே பெஸ்ட்டு என்ன ட்ரெஸ்ஸு, எல்லாத்தையும் இருக்கிறதுலையே ரொம்ப காஸ்ட்லியானதெல்லாம் செலவு பண்ணால் கூட 10,000 கோடி எப்படிங்க செலவு பண்ண முடியும்? ஆனால் சாதாரணமாக இன்றைக்கி அவ்வளோ ஊழல் பண்ணுறாங்களே, ஆனால் அதோட நிற்கிறது இல்லையே. இன்னும் அந்த ஆசை, பேராசை வளர்ந்து கொண்டே தான் போகுது. அப்படின்னா இந்த பௌத்திக விஷயங்கள் எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லை. மாறாக கிருஷ்ணர் சொல்கிறார், ஏஹி சன்ஸ்பர்சஜா போக துக்காயோனு ஏவத்தே. 5வது அத்தியாயத்தில் நம்ம கேட்டோம். கிருஷ்ணன் சொல்கிறார், இந்த புலன்களின் தொடர்பினால் வரக்கூடிய இன்பம் துன்பத்திற்கு காரணமாகுங்கிறார். அது இன்பமே கிடையாது. அப்போ ஏன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த பௌதிக உலகத்தை பொறுத்த வரைக்கும் பாலுறவு என்பதுதான் ரொம்ப பெருசாக இன்றைக்கி மக்கள் நினைக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்குங்கிறாரு பிரபுபாதர். இல்லைன்னா எந்த ஒரு ஆணும் வேலையை செய்ய மாட்டான். அப்படி ஒரு விஷயம் இல்லை, பெண்ணுன்னு ஒரு இனமே இல்லை அப்படின்னா எந்த ஒரு ஆணும் வேலையே செய்ய மாட்டான். இயற்கையில் என்ன பகவான் கொடுத்துருக்கிறாரோ அதை வச்சுட்டு அவன் வாழ்ந்து முடிச்சிருவான். பெண்ணுக்கு ஆணும், ஆணுக்கு பெண்ணு, ரெண்டும் எதிர். அப்படி தான் இங்கே ஒரு ஆணை பற்றி மட்டும் பேசுகிறாங்க, பெண்ணை பற்றி பேசலை. அப்படி ரெண்டுமே எதிரே பாலினம் அப்படின்னு வரும்போது ஆணுக்கு பெண் கவர்ச்சியானவன், பெண்ணுக்கு ஆண் கவர்ச்சியானவன். ஸோ இந்த ஆணும் பெண்ணும் இணையிறது மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் தான் பெரிய விஷயமாக இன்றைக்கி இந்த உலகம் நம்பிகிட்டு இருக்கு. அதுக்கு அதை அடிப்படையாக கொண்டு தான் உலகமே இயங்கிட்டு இருக்கு. இதை மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போது யோசிச்சு பாருங்க, அதுதான் பெரிய இன்பம் அப்படின்னு பட்சத்தில் அப்போ இந்த உலகத்தில் ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படுறவங்க யாராக இருக்கணும்? விலை மாதுக்கள் தானே. ஏன்னா அவங்க தானே மற்றவங்களை விட எல்லாத்த விட அதிகமாக பாலுறவில் ஈடுபடுறாங்க. சாதாரணமானவங்க ஒரு ஆணோ ஒரு பெண்ணோட தான் உறவு வச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்க பல பேரோட உறவு வச்சுக்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்க தானே ரொம்ப சந்தோஷமானவங்களாக இருக்கணும். ஆனால் உண்மை அதுவா? இருக்கிறதுலே ரொம்ப வேதனைக்குரிய வாழ்க்கை அவங்க வாழ்க்கை தானே. இது உலகமே அறிஞ்ச உண்மை தானே. அப்போ எங்கெங்கே அதில் சந்தோஷம் இருக்குது? அப்போ உண்மையிலே சந்தோஷம்னா நீங்கள் அதிகம் செய்ய செய்ய அதிகம் தானே சந்தோஷம் அதிகரிக்கத்தான் நாங்கள் செய்யணும். உண்மையிலே அது சந்தோஷம்னா அதனால தான் கிருஷ்ணர் சொல்கிறார், ஏஹி ஸ்வர்ஷஜா போகா. இந்த புலன்களின் ஸ்பர்ஷத்தினால வரக்கூடிய அந்த இன்பம் இருக்கு இல்லையா, அது எதுவாக என்ன இருக்கலாம். சாப்பிடலாம். என்ன சாப்பிட்றோம்? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? குலாப் ஜாமுன் பிடிக்குமா? சரி, எத்தனை பிடிக்கும்? 2 சாப்பிட்றீங்களா? 4 சாப்பிட்றீங்களா? ரொம்ப சந்தோஷம். 2 போதும் தான். ஆனால் 4 கொடுக்குறீங்க. சரி கொடுக்குறீங்க, ஏன் வேணான்னு சொல்லணும். சரி, 4 சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு 4. ஓ வேணாம் ப்ரோ, கொஞ்சம் வயிறு கலக்கும். இல்லை, இன்னும் 40 சாப்பிடுங்க. ஏன்னா உங்களுக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்குறது இல்லை. 4 சாப்பிட்டும் போது நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டீங்கன்னும் போது அது மாதிரி இன்னும் ஒரு 10 மடங்கு சந்தோஷப்படுங்க.
முடியுமா? இப்போ புரியுதா கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னு? புலன்களின் ஸ்பரிசத்தினால வரக்கூடிய இந்த இன்பம் துன்பத்திற்கு காரணம். துக்கயோனே இರುತ್ತೆ. ஆத்யந்தவந்த கௌந்த. ஏன்னா ஆதி அந்தம் இருக்கு, அதுக்கு தொடக்கம் இருக்கு, முடிவு இருக்கு. ஆத்யந்தவந்த கௌந்தைய நதேஷு ரமதே புதா. அதனால புத்திசாலிகள் என்ன பண்றதில்ல, இந்த மாதிரியான புலன்களின் ஸ்பரிசத்தினால் வரக்கூடிய இன்பத்தில் ஈடுபடுறது கிடையாது. அதுக்காக அவங்க முயற்சிக்கிறது கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டது கிடைக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா ஆசைப்படுறதை அடையிறதுக்குள்ளே போதும்போது ஆயிடுது. அதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை அடையிறோம். சிலருக்கு வாய்ப்பு இருந்தால் அதை அடைய முடிகிறது. அப்படி அடைஞ்சாலும் அது நிலையாக நம்ம கூட இருக்க போகிறதா? என்ன வேணா இருக்கலாம், வீடாக இருக்கலாம், காராக இருக்கலாம், என்ன கல்யாணம் என்ன மனைவியாக இருக்கலாம், எதாவா வேணா இருக்கலாம். நம்ம ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை அடையிறோம், அது நிரந்தரமாக நம்ம கூட இருக்க போகிறதா? இல்லை. ஆதி அந்த நமக்கு ஒரு நாள் கிடைச்சது, ஒரு நாள் நம்மளை விட்டு பிரிய போகிறது, அல்லது நம்ம அதை விட்டு பிரிய போகிறோம். இதுதான் உண்மை. அப்போது இது எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும்? இது கிடைச்ச சந்தோஷம் ரொம்ப பெரிய வலியை கொடுக்குது இல்லையா? அதுக்கப்புறம் பிரியும் போது யாராவது ரொம்ப சந்தோஷமாக பரவாயில்லப்பா இவ்வளோ நாள் இருந்த, ஹாய் ஹலோ பாய் பாய் அப்படி சொல்லிட்டு வராங்களா யாராவது? பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி யாராவது சுடுகாட்டில்? ஹலோ ஃபாதர், இவ்வளோ நாள் என் கூட இருந்ததுக்கு தேங்க்யூ, பாய் பாய் அப்படின்னு யாராவது அப்பா இறந்து போனதுக்கு பாய் பாய் சொல்லிட்டு வர்றது பார்க்குறீங்களா? இல்லை. தாங்க முடியாத சோகம் வலியை கொடுக்குது. அப்போது இது எதுவும் உண்மையான சந்தோஷம் கிடையாது. கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம சுற்றி நடக்கிற ஒரு விஷயம். இது பகவத்கீதையில் கிருஷ்ணர் ஏதோ அங்கே ஆகாயத்தில் இருக்கிற ஒரு விஷயம், நமக்கெல்லாம் இங்கே புரியாத ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இல்லை. இதுதான் இங்கே இருக்கிற வாழ்க்கை, இதுதான் யதார்த்தமான நிலை. இதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா எப்படி இங்கிருந்து இந்த இடத்த விட்டு நம்ம வெளியேற போகிறோம்? இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இது. ஸோ இது நம்ம அனுபவிக்கிறதுக்கான இடம் கிடையாது, நம்ம அனுபவிப்பாளரும் கிடையாது. இந்த இடமும் சரி நம்மளும் சரி கிருஷ்ணருடைய இன்பத்துக்காக இருக்கக்கூடியவர்கள். அவ்வளோதான், சிம்பிள். அதுதான் இங்கே கிருஷ்ணர் சொல்றார். புருஷ பிரகிருதி ஸ்தோகி. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய்.